வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்துவ நண்பர்கள் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ரைட், ஓகே. இன்றைக்கி பிரியாணி தான் உங்கள் வீட்டில் இல்லையா? வேறு லெவலில் இருக்கும், சந்தோஷமாக இருங்க. ரைட், ஓகே. அப்புறம் கிளைமேட் எப்படி இருக்குது உங்கள் ஊரில்? இப்போ நான் நிற்கிறேன், இந்த பக்கம் வெயில் அடிக்குது, லைட்டாக தூரல் போட்டு தான் இருக்குது. நேற்று சென்னையில் வேறு லெவலில் இருந்துச்சு கிளைமேட்டு. கொஞ்சம் கூட வெயில் கிடையாது, அப்படியே அப்படியே ரொம்ப டல்லாக ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்கள் எப்படி இருக்குது ஃபீலிங் சொல்லுங்கள். அப்புறம் நம்மளுக்கு கிறிஸ்டியன் நண்பர்கள் வந்து இங்கே அவ்வளோவா கிடையாது. எங்கன்னா ஃபுல்லாக கொருக்குப்பேட்டை, நான் பிறந்து வளர்ந்த இடம். அங்கே தான் கிறிஸ்துவ நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. நான் இருக்கிறது ஒரு ஹவுசிங் போர்டில் இருந்தேன், எல்லாமே இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும். பட் இப்போ நான் இருக்கிறது ஹைஃபை ஏரியா. ஹைஃபை ஏரியானா சாயங்காலம் ஒரு 7-8 ஆச்சுன்னா அவங்களும் வீட்டில் போய் தாப்பால் போட்டுன்னு சேஃப்டியாக இருப்பாங்க. இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, பிடிக்கவும் இல்லை. ஆனால் நான் இருந்த இடத்துல எனி டைம் கச்சன்னு இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். என்ன பண்ணுறது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறின்னு போக வேண்டியது தான். அப்படி தான் போயின்ட்டுருக்கு. அப்புறம் ஒரு பிரதர் கேட்டிருந்தார், ஒரு சிஸ்டரும் கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாள் கேட்டுருக்காங்க. ஆனால் சேவிங்ஸை பற்றி எதனா சொல்லுங்கன்ட்டு. சேவிங்ஸை பற்றி அப்புறம் நம்ம தனியாக பேசலாம். ஒரே வார்த்தை, ஆடம்பரம் அழிவை நோக்கி செல்லும். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தேவையில்லாமல் பொருளை வாங்கி சேர்க்காதீங்க. அது சேர்க்காமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட பணம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸும் இருக்கும். இதுதான் உண்மை. இது நான் சொல்ல, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு எக்கனாமிஸ்ட்டு, நீ யூடியூப்பில் போட்டு பாருங்களேன், அவர் ஷார்ட்ஸ் எல்லாம் வரும், நீ போட்டு பாருங்கள். அந்த சொல்லுங்கள், ஆடம்பரம் அழிவை நோக்கி செல்லும். ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சம்பளம் 25,000 வச்சிங்களேன், மைண்டில் உங்களோட சம்பளம் 20,000 ரூபா இல்லாட்டி 22,000 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அந்த 3,000 ரூபா ஆட்டோமேட்டிக்காக சேவிங் ஆகினே வரும். நீ 50,000 வாங்கினா உங்களோட சம்பளம் 45,000 மைண்டில் வச்சுங்க. இதுதான் அவர் சொன்ன சிம்பிள் லாஜிக். பட் இப்போ அப்படியே கிடையாது. நிறைய பேர் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவன் கடனில் இருக்கான், 20,000 சம்பளம் வாங்குறவன் கடன் இல்லாமல் இருக்கான். அப்போ நான் யார் பெரிய ஆள் பார்த்துங்க. கடன் இல்லாதவன் பணக்காரன், நைட்டில் பட்னியாக தூங்கலாமே தவிர கடனோட தூங்கக்கூடாது சொல்லிட்டு அந்த வல்லுநர் சொல்லி ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், ஓகே. அப்புறம் பேசலாம். என்னோட எங்கள் ஒய்ஃப் நல்லா பேசுவாங்க, எப்படி சேர்க்கறது. நான்லாம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறப்ப 0. சத்தியமாக, கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன். மேரேஜ் ஆகிட்டு காலையில் மேரேஜ் ஆச்சு, சாயங்காலம் தண்ணி கொடுத்து வச்சுட்டாங்க. என் லைஃப் 0. எந்த பொருளும் நீங்கள் ஒரு பொருள் கூட கிடையாது. எல்லாம் கிஃப்ட். அந்த பால் குக்கர் வந்துச்சு, பால் குக்கர் அட்டை இருந்துச்சு தானே, உள்ள பால் குக்கர் இல்லை. அதெல்லாம் அப்படி தான், எல்லாம் கல்யாணத்துலேயும் தான் எதுவும் நடக்கும். அந்த மாதிரி லைஃப் 0ல் ஸ்டார்ட் பண்ணோம். பம்பு ஸ்டவ், பட்டக் பம்பு ஸ்டவ்வு, ஒரு ஃபேன் ஓடலாமா வேணாமான்னு சுற்றின்னு இருக்கும், ஒரு குண்டு பல்பு. லைஃப் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். சேவிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வயசான காலத்தில் உங்களை காப்பாற்ற போகிறது உங்கள் பையனோ பொண்ணோ கிடையாது, உங்களோட சேவிங்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு சேவிங்ஸ் இருந்தால் தான் வயசான காலத்தில் உங்கள் பையனோ பொண்ணோ அவங்களும் உங்களை பார்த்துப்பாங்க, அவங்களும் அந்த பணம் தேவைப்படும் இல்லையா? ஸோ நான் எல்லாரையும் குறை சொல்கிறேன், இருக்கிற ஃபேக்ட் சொல்கிறேன். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஞாபகம் வச்சுங்க. இதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நான் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டு மேலே வந்துட்டேன், அப்படியே கிளைமேட் பார்க்கலான்ட்டு. தம்பி இப்போ தான் ஃபோன் பண்ணான், பாபு கீழே வா, நான் ரெடி. நான் தலைக்காலம் எடுத்து வச்சுட்டு இருப்பான், இன்னும் பல்லு விட்டு அவனுக்கு குளிப்பாட்டு, அவனுக்கு இப்போ கீழே போய்ட்டு அவனுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடலாம், அவனுக்கு ஹாப்பியாக இருப்பான் அவன். சரி, என்ன பண்ணுற? போற்றி 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 சவுண்ட் வருது மேலே. சாமி கும்பிட்டியா? எப்படிக்கா சாமி கும்பிட்ட? எப்படி சாமி கும்பிட்ட? என்னான்னு கும்பிட்ட? மேலே போற்றி போட்டுன்னு சவுண்டு கேட்குதே. எந்திரிச்சு பாருங்கள், சாமி கும்பிட்றான். சில சமயம் வச்சு பார்ப்பேன், இவன் இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையான்னு சில சமயம் துணிச்சு பார்ப்பேன். எந்திரிச்சோன்னா சாமியை கும்பிடணும்னு தெரியுது அவனுக்கு. சரி, உள்ளே போகலாம் வாங்க. என்ன சாமி கும்பிட்டு என்ன பிரச்சனை? கடவுள் நம்மள மேலே இருக்கார், நம்ம உழைச்சா தான் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் இல்லையா? என்ன சார் ஒரே சவுண்டாக இருக்கு? இன்னைக்கு விசேஷம்? ஞாயிறு. வேறு என்ன விசேஷம்? அப்படின்னா ஏசு நாள். என்ன சொல்லணும்? ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி, நைட் போட்டுறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். தலைகாலம் எடுத்துடும்.
குட் பாய். எல்லாம் வச்சிருவோம் நான். எப்பல்ல நாளை இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை. அது கேலண்டர் கிழி தெரியும் உனக்கு. சரி நான் கிளிக்கிறேன் இரு. இது தலைகணி தோச்சு கிளிக்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். எடுத்துலாம் கொஞ்ச நேரம் தான். ஓகே, அழகா இருக்கும் உனக்கு. சூரிய பாருங்க, கிறிஸ்மஸ் தாத்தா ஆயிட்டாரு. சூரிய யாரு நீ? கிறிஸ்மஸ் தாத்தா. சூப்பரா இருக்கா? இந்த மாசம் அப்புறம் போடலாம். இந்த மாசம் ரொம்ப செம்ம அழகா இருக்கு. என்ன பாரு அங்க பாரு. வேணாம் கை அங்க பாரு, கேமரா பாரு. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. ஹாப்பி கிறிஸ்மஸ். ரைட், ஓகே. ஸ்வீட் கேள உங்ககிட்ட. கிறிஸ்மஸ்ல ஸ்வீட் கொடுக்க சொல்லு. தீபாவளி நாங்கள் கொடுக்குறோம்ல. கிறிஸ்மஸ் தான் காலையாக போட்டுருக்காரு. வாயில் எதுவும் சொல்லு வருது. இப்போ தான் பேச்சா வருது அவனுக்கு. சரி ஓகே. இன்னைக்கு என்ன டேட் சொல்லு. 7/15 பேச முடியலையா? ரைட், ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. உப்பு வண்டி போட்டு வந்துடுறேன். நீ டேட் கரெக்டாக சொல்லிட்டான். டேட் கரெக்டாக சொல்லிட்டீங்க. என்ன கிழமை சொல்லு. நான் ஞாயிறுன்றேன். சரி, சூரிய வந்து கரெக்டாக சொல்லலாம். அப்புறம் வந்து மேலே பேசியிருந்தேன் இல்லையா, சேவிங்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் ஒய்ஃப் நான் பேசுகிறேன். சின்ன நம்ம ஆனந்த் சீனிவாசன் எக்கனாமிஸ்ட் அது காலையில் சொல்லணும்னு நினச்சேன் நான் உங்ககிட்ட. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செருப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 200 செருப்பு 300 செருப்பு தான் வாங்கியிருக்கேன். 500 செருப்பு 1000 செருப்பு வாங்க கிடையாது. இது சத்தியம். ஏன்னா தேவையில்லை செருப்பு நடக்கிறதுக்கு. ஏன்னா ஃபங்க்ஷன் போகிறது நல்ல செருப்பு, அவ்வளோதான். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பர்ஸோட விலை 35 ரூபா, அவ்வளோதான். இப்போ தான் 35 ரூபா. நான் அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் பர்ஸ் வச்சுருங்க பார்த்துருப்பீங்க. ட்ரெயினில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறப்போ 10 ரூபா 5 ரூபா சொல்கிற பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. சில பேர் பர்ஸ் வாங்குவாங்க 1500 2000 ரூபா பர்ஸ் வாங்கிட்டு மாதம் கட்சி அதை 150 ரூபாய் வைக்கிறதுக்கு இருக்காது. ஸோ தேவையில்லாத அதிக விலைக்கு போடுவாங்க. அவங்க தேவையா வாங்கினேன். எங்கள் ஒய்ஃப் ஒரு நாள் வேலைக்கு போனாங்களே, அதிகபட்சம் சுடிதார் என்ன ரேட் வாங்கிப்பாங்க சொல்கிறீங்க. நானே 1000 சுடிதார் அனுப்புற கூட வேண்டாம், 500லேருந்து 800 ரூபா, 500 600 700 800 அதுக்கு தான் சுடிதார் வாங்குவாங்க. ஸோ நாங்கள் அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு பணத்தை வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீடு வாங்குவோம். ஒன்று கொடுக்கறதா இருந்துச்சு. என் சம்பளம் வந்து 650 ரூபா இருந்துச்சு அப்போது. இந்த வீட்டுக்கு நான் 150 ரூபா கட்டினேன். அப்போவே மாதம் 150 ரூபா கட்டினேன். அலாட்மெண்ட்லேருந்து மாதம் கட்ட வேண்டிய காசு. இந்த இடம் தமிழ்நாடு வீட்டு வசதியம். ஸோ என்ன சொல்கிறது, தேவைக்கு அதிகமாக பொருளை வாங்காதீங்க. நம்மளுக்கு என்னவோ அது வாங்கினா போதும். இப்போது என்ன சொல்கிறது, சூரியக்கு வந்து டச் ஃபோன் தேவையா? சாதாரண ஃபோன் தான் போதும் இல்லையா உனக்கு? டச் ஃபோன் தேவையா? உங்கள் ஃபோனை கம்மி. அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிளான ஃபோன் போதும் சூரியக்கு. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 20,000 ஃபோன் கொஞ்சம் கிளியராக 25,000 ஃபோன் போதும். இந்த பிடிக்கும். செருப்பு ஒரு நல்ல ஒரு 1000 ரூபா 2000 செருப்பு வாங்கிட்டு கல்யாண சத்திரத்திலேயோ கோயிலில் தொலைஞ்ச மனசு கஷ்டமாக இருக்காதா? ஸோ எதையும் பார்த்து செலவு பண்ணுங்கள். லைஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சேவிங்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் காசு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ஆஃபீஸில் காசு போட்டால் சேஃப்டி. அதே மாதிரி நேஷனலிஸ்ட் பேங்க் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். மாதம் ஒரு 100 ரூபா 200 சேவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அதுதான் உங்களை காப்பாற்றும். சூரியன் கூட சேர்த்து வைக்கலாம் தெரியும் உங்களுக்கு. சூரியன் சேர்த்து வச்ச காசு எங்க? இங்கே இருக்கு. இங்கே பாருங்க. இது இதில் இருக்கு. எனக்கு தெரியாது. இதுலையா ஃபஸ்ட்டு படம் நல்லா இருக்கான்ட்டு நம்ம டைரக்டர் படத்தில் ஒருத்தர் கொடுத்தாரு. இங்கே பாருங்க, சூரிய காசு சேர்த்து வைக்கிறான். சூரியன் காசை காமிட்டேன். யார் காசு இது? இவன் பார்த்தீங்களா, இவன் சேர்த்து வச்சுக்கிறான் காசு. ஸோ சேவிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏ ஸ்மால் ட்ராப் மேக் ஏ பிக் ஓஷன். இப்போ இல்லை, அந்த ரசகத்தை போட்டு வச்சுருக்கேன். இல்லை ரசகத்தை போட்டு வச்சுருக்கேன். சரி, பத்திரம் வச்சுக்கண்ணா. ரைட். அம்மா சரி, பேப்பர் வைக்கவா உள்ள வச்சுட்டேன் நான். பத்திரம் வச்சுக்கண்ணா. இப்போ சூரிய பார்க்க நிறைய பேர் வருவாங்க. 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தருவாங்க. எத்தனை வருஷமாக சேர்த்து செஞ்சுருக்கலாம் இவன்? அவ்வளோ பத்திரமா சேர்த்து வச்சுருக்கான்.
நீ வச்சு இன்னும் நல்லா உண்டு தான். ஓகே, ஒரு நிமிஷம். நான் டிஆர் கட்டை போட்டு தாஜ் ஹோட்டலில் கூட போய் டான்ஸ் ஆடினேன். எவ்வளோ பேர் ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் போய் டான்ஸ் ஆடினேன். நான் போட்டிருக்க ஷூ பார்த்தீங்களா, அதோட விலை 150 ரூபா தான். போதும், நம்மளுக்கு என்ன வருதோ அதை வச்சு சந்தோஷமாக இருந்தால் போதும். புரியுதுங்களா? இன்னும் சொல்லுவாங்க, மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஆனந்த் சீனிவாசன் எக்கனாமிஸ்ட் சொல்லியிருக்காரு, ஆடம்பரம் அழிவை நோக்கி செல்லும், சிறுக கட்டி பெருக வாழ். இது எங்கள் அம்மாவோட டைலர். ஓகே, சரி, கடை போய்ட்டு வந்துட்டேன். இல்லை, இதை பற்றி எங்கள் ஒய்ஃப் நல்லா பேசுவாங்க, சேவிங்ஸ் பற்றி நல்லா பேசுவாங்க. ஒரு நாள் பேச சொல்ல கேட்டு பாருங்க. பாபு அப்படியே வாங்க. இன்னைக்கு நிறைய முடிவு வந்துச்சு இல்லையா? சரி, ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்பே கே நிம்மன் கிறிஸ் அப்பே கே நிம்மன் ஏசு டே. நீ ஏச்சோட்ட ஏசு பயசு கும்பலாமா ரெண்டு பேரும். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, சூர்யாவின் என்னையும் காப்பாற்றுங்க. அப்புறம் எப்படி கொண்டு வா இயேசுவ? ஆமன் ஆமன். உங்களுக்கு தெரியுமா? சூரிய கும்பலாம் பாருங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. இந்த சர்ச்செல்லாம் கூட்டம் அலமோதும். ஓகேங்க, பேச நான் தொலைப்பாமல் பேசினே இருப்பேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லு. பாய். குளிச்சுட்டு வந்து மறுபடியும் இதெல்லாம் போட்டுக்கண்ணா. இது யார் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சது தெரியுமா? இது சாரி, இதெல்லாம் யார் கொடுத்து அனுப்பிச்சது? இதெல்லாம் உங்களுக்கு காயத்ரி. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தெகு யாருக்கு? காயத்ரி தெகு. காயத்ரி சொல்லலாமா உங்களை? தப்புனா காயத்ரி அக்கா. ஊருகம். காயத்ரி அக்கா. காயத்ரி அக்கா. காயத்ரி 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 காயத்ரி. ஆய் ஆரம்பிச்சோல்லு. அக்கா தானே அவங்க தங்கச்சியா? காயத்ரி. காயத்ரி. ஓ சாரி சிஸ்டர், உங்களுக்கு காயத்ரி தான் கூப்பிடுவான். எங்கள் ஒய்ஃபே அவன் பவானி தான் கூப்பிட்றான். என்னே வாடா பவானி நான் பவானி தான் கூப்பிடுவான். இவனுக்கு வந்து ஏஜ் தெரியாது, நம்பர் தெரியாது. நான் சொல்லுவேன் மரியாதை கூப்பிட்றான் கூட. இல்லை, நான் அப்படி தான் கூப்பிடுவேன். அட்டம் இருக்கேன். அம்மா பயங்கரமான அடம். தூகம். அம்மா ஊரு. ஓ, நான் இப்போ போல ஊருக்கு. இப்போ போல நான் பொங்கலுக்கு போவேன் திருவண்ணாமலை. பொங்கல். பொங்கல் திருவண்ணாமலை. பொங்கல் ஊரு. இன்னும் ஒரே ஊருக்கு அன்னதானம் போடுறதுக்கு.